கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தெய்வன் எபிசோட் 1530 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயமான காரியம் உண்டு. அதாவது, துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும், நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கருக்கும் வரும். இது மாயை. நீங்கள் நினைக்கலாம், துன்மார்க்கமாய் வாழுகிறான், அவன் ஆசீர்வாதமாய் இருக்கிறான், நீதிமானும் ஆசீர்வாதமாய் இருக்கிறான். அல்லது இப்படி யோசிக்கலாம், துன்மார்க்கனுக்கு துன்பம் வருகிறது, அதே துன்பம் நீதிமானுக்கும் வருகிறது. இது ஏன்? சாலமன் சொல்லுகிறார், இது ஒரு மாயையான காரியம். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலிருந்து விலகுவதற்கு அவனுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். நீதிமானுக்கு துன்பங்கள் வருகிற பொழுது கர்த்தர் அவனுக்கு துணை நின்று அவனுடைய எல்லா உபத்திரவங்களினின்றும் துன்பங்களினின்றும் விடுதலை ஆக்குவார். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. துன்மார்க்கனுக்கு ஐஸ்வர்யம் இருக்குமானால் அவன் அந்த ஐஸ்வர்யத்தை தவறாக பயன்படுத்துவான். நீதிமானுக்கு ஐஸ்வர்யம் இருக்குமானால் அவன் சரியாக பயன்படுத்துவான். எனவே துன்மார்க்கனின் கிரியைக்கு வருவது போலவே நீதிமானின் கிரியைக்கும் வருகிறது என்று சோர்ந்து விடக்கூடாது. நீதிமான் இன்னும் நீதிமானாக வேண்டும். துன்பம் வருகிற பொழுது சோர்ந்து போய்விடக்கூடாது. துன்மார்க்கனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக துன்மார்க்கமான காரியங்கள் அவன் வாழ்க்கையில் வருமானால் அதை அவன் ஒரு பாடமாக கருதி துன்மார்க்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வர வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் ஒன்று போல நடக்கிறதே என்று சொல்லி சிலர் பேசுகிறார்கள். சிலர் ஆண்டவரிடத்தில் வர தயங்குகிறார்கள். எப்படி வந்தாலும் நடக்கிறது தானே நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா! அப்படி அல்ல. நீதிமானுக்கு துன்பம் வருகிற பொழுது கர்த்தர் அவன் அருகில் நின்று துணை நிற்பார். துன்மார்க்கனுக்கு துன்பம் வருகிற பொழுது யாரும் உதவி செய்ய முடியாது. எனவே நீதிமானாய் வாழுங்கள். உங்கள் துயரத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். நீதிமானுக்கு ஒரு தீங்கும் வராது. நீதிமான் செழிப்பான். நீதிமான் கர்த்தருக்குள்ளே பலப்படுவான். நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீதிமானாய் வாழுங்கள். நீதிமானுக்கு பரலோக ராஜ்யம் திறந்திருக்கும். எனவே நீதிமானாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.